ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 75வது தலைப்பு. கிருஹஸ்தாசிரமம் என்ற இல்லறம். புது பிராமண ஜாதி உண்டாக்கலாமா? தொடர்ச்சி. விஷயந்தெரியாத சில பிராமணர்கள் எப்போதோ மற்றவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் என்பதற்கு பதிலடியாக இப்போது இவர்களை துவேஷித்து காரியங்களை செய்வது சரியில்லை. பழைய கொடுமைகளை போக்க வேண்டும். மற்றவர்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த ஸ்தானம் தர வேண்டும் என்று போராடியதிலும் பிராமணர்கள்தானே முன்னணியில் இருந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பிராமணர்களின் அதிக்கிரமத்தை பிராமணர்கள்தானே அதிகம் எடுத்துச் சொல்லி திருத்தினார்கள். ஆகையால் துவேஷத்தை வளர்த்து கொண்டே போவதில் பயனில்லை. அது தமிழ் பண்பாடு என்று விசேஷித்து சொல்வதற்கு ஏற்றதும் இல்லை. துரதிருஷ்டவசமாக பிராமணர்கள் நல்ல சீர்திருத்தம் என்று நினைத்து தப்பான சமத்துவங்களை ஏற்படுத்தப் போனதில் கீழே இருப்பதை மேலே உயர்த்துவதற்கு பதில் மேலே இருந்ததை கீழே இறக்கியதாகத்தான் ஏற்பட்டிருக்கிறது. 2 தினசில் சமமாயிருக்கலாம். ஒன்று எல்லாம் உயர்ந்திருக்கலாம், அல்லது எல்லாம் தாழ்ந்திருக்கலாம். பாரத்தை உயரே தூக்கிப் போவது கஷ்டம், கீழே உருட்டி விடுவது சுலபம். அந்த மாதிரிதான் நம்முடைய சீர்திருத்த சமத்துவம் எது சுலபமோ அதை பண்ணிவிட்டது. ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டி சமத்துவம் என்று பண்ணினதில் குவாலிட்டி தரம் போய்விட்டது. வாஸ்தவத்தில் ஒரே மாதிரியான காரியத்தை எல்லாரும் பண்ணுகிற சமத்துவம் அவசியமானதே இல்லை. பலவிதமாக பிரிந்து காரியங்களை செய்வதால் சமத்துவம் இல்லை என்றும் அர்த்தமில்லை. இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். எனவே இப்போது ஒரே மாதிரி எல்லோரும் செய்கிற யூனிஃபார்மிட்டியை விட்டுவிட்டு பிரிந்து செய்தும் ஐக்கியமாயிருக்கிற யூனிட்டிக்காக பிரயத்தனம் பண்ண வேண்டும். தமிழ் நாகரிகத்தில் பிரம்மத்வேஷமும் சமஸ்கிருத துவேஷமும் இருந்ததே இல்லை என்பதை புரிந்து கொண்டு விட்டால் போதும். ஆத்மிக விஷயங்கள், மத சாஸ்திரங்கள், காவியங்கள், கலை நூல்கள் அத்தனையும் ஏராளமாக இருக்கிற சமஸ்கிருதத்திடமும் துவேஷம் போய் அது நம் பாஷையும் தான் என்ற உணர்ச்சி வர வேண்டும். எல்லோரும் அதை கற்க வேண்டும். லோகக்ஷேமத்துக்காக பிரம்மண்யம் என்று தனியாக ஒன்று இருக்க வேண்டும் என்ற உணர்ச்சி ஏற்பட்டு அதற்கான அத்தியன யஜ்ஞாதிகளை அவற்றில் அதிகாரம் பெற்றவர்கள் பண்ணும்படி உற்சாகப்படுத்த வேண்டும். இப்போது வேதம், உபனிஷத்து எல்லாம் புஸ்தகமாக வந்துவிட்டதால் எல்லோரும் அவற்றின் கருத்துக்களை படித்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பல வருஷங்கள் பிடிக்கிற அத்தியனம், யஜ்ஞ கர்மா முதலியவற்றை செய்ய போக வேண்டாம். அது அவசியமே இல்லை. நல்ல எண்ணம், சீர்திருத்தம் எதுவானாலும் முதலில் அடக்கம் வேண்டும். அப்படி இருந்து கொண்டு செய்தால் சாஸ்திர விரோதமாக போக வேண்டியே வராது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.